இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னால் இயேசு நம்மிடம் இருக்கிறார். உண்மையிலே இது சாத்தியமா? இது ஒரு நல்ல தலைப்பு தானா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று கபிரியேல் தூதர் கன்னிமரியாவிடம் சொன்னாரே, அப்பொழுது ஏன் அவர் நம்மிடம் உதவி கேட்க வேண்டும்? நம்மிடம் உதவி கேட்கிறார்னா எப்படிப்பட்ட ஒரு பெண்குலத்தில் அவர் உதவி கேட்கிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் நாம் திருவிழிய பின்னணியிலே பார்க்க வேண்டும். என்னதான் கடவுள் வல்லமையோடு இருந்தார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றாலும் அவரோடு இணைந்து அவர் கேட்ட உதவிக்கு செவிசாய்த்த மக்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். தொடக்க நூல் 45:4-5 வசனங்களுடைய பின்புலம் இதான். யோசேப்பு தம்முடைய சகோதரர்களால் விற்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் யோசேப்பு அவர் பெரிய ஒரு அமைச்சராக விளங்குகிறார். அப்போது அவருடைய சகோதரர்கள் அனைவரும் அவரிடம் பஞ்ச காலத்திலே மண்டியிட வருகிறார்கள். அப்போது யோசேப்பு சொல்லக்கூடியது தான், நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் என்னை விற்றதை குறித்தோ இப்படி என்னை நடந்து விட்டதோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். இது உங்களால் நிகழவில்லை, மாறாக கடவுளால் நிகழ்ந்தது. இங்கே என்னை கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்கிறாரு, நீங்க அனுப்பல. எனவே நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என்று தன்னை விற்ற தம் சகோதரர்களை மன்னிக்கும்படியாக இறைவன் உதவி செய்ய விரும்புகிறார். இரண்டாவது, மன்னித்ததோடு மட்டுமிடவில்லை, அவர்களுக்கான உணவையும் கொடுத்து அனுப்பும்படியாக மோசேக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அதையே செய்கிறார். ஏனென்றால் சிறு வயதிலேயே தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நெல் கட்டுக்களை பார்த்து உங்களுடைய கட்டுக்கள் அனைத்தும் மண்டியிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நிகழ்வை நிகழ்த்துமாறு ஆண்டவர் இவ்வாறு செய்து முடிக்கிறார். அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது, ஏன் எனக்கு துன்பம் வருது? நான் கோயிலுக்கு போறேனே, நான் நல்ல சாமி கும்பிடுறேனே, ஏன் எனக்கு துன்பம் கிடைக்குது? ஏன் என்னுடைய வேண்டுதல்கள் கிடைக்க மறுக்குது? நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறலாம், அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருடைய உள்ளத்துல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடியதான் மோசையினுடைய அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். விடுதலை பயணம் 3:2 வசனத்தை வாசிங்க. ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதர் நடுவே தீப்பிழம்பி அவருக்கு தோன்றினார். தீப்பிழம்பில் தோன்றினார். அடுத்த வரியை தான் நம்ம கவனிக்கணும். அவர் பார்த்தபோது அம்முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது, ஆனாலும் அந்த முட்புதர் தீந்து போகவில்லை. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கடவுளை நாம் தேடி வருகிறோம் என்றால் நாமளும் எரியத்தான் செய்யணும். ஆனா கடவுள் எரிக்கப்படுகிற நாம் ஒரு நாளும் தீந்து போக மாட்டோம் என்பதை உள்ளத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும். கடவுளால் எரிக்கப்படுகிற ஒவ்வொருவருமே அவர்கள் நல்ல முறையில் தான் இருப்பார்கள். எவ்வாறு ஒரு தங்கத்தை புடமிடும் போது அது நல்ல தங்கம் வெளிவருகிறது, கெட்ட தங்கம் வெளியே போகிறது. கெட்ட தங்கம் வெளியில போகுது அப்படின்னா அதான் இன்னைக்கு கல்யாணி கவரிங் சொல்லக்கூடிய ஒரு தரம் மற்ற ஒரு நகை. அதிலிருந்து பிரிக்கக்கூடிய சிலவற்றை நாம் டூப்ளிகேட்னு சொல்லுவாங்க, அதாவது அதனுடைய நகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நகைகளை இப்போ அணியக்கூடியது. ஆனால் ஒரு முட்புதர் எரிய வேண்டும் என்றால், இப்ப இந்த மெழுகுதிரி எரியுதுன்னா அது என்னதான் செய்யணும்? கரைந்துதான் போக வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய கரங்களில் நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு துன்பங்கள், துயரங்கள், எரிச்சல்கள், ஏமாற்றங்கள், பிறரால் ஏற்படக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்திலும் நாமும் எரியப்பட்டு கொண்டுதான் இருப்போம். நம்மளுக்கான வரங்கள் கிடைக்கப்படாத நேரத்தில் நாமும் அப்படித்தான் இருப்போம். ஆண்டவரை பகைத்து கொண்டுதான் இருப்போம். அங்கு நம்ம மனசுல புகை எழுப்பி கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாளும் நாம் தேய்ந்து போக மாட்டோம், தீந்து போக மாட்டோம், எரிந்து சாம்பலாக போக மாட்டோம் என்பதை மட்டும்தான் நாம் ஆழமாக இருத்தி கொள்ள வேண்டும். இதுதான் மோசையினுடைய அழைப்பு. இது 3வது வசனம். அடுத்து 7வது வசனத்தை வாசிங்க. அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்களால் கண்டேன். அதை மாத்திக்கிறேன், பாம்பனில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்களால் கண்டேன். பஞ்சத்தினால் நமக்கும் சில காலகட்டங்களில் தொழில் நஷ்டம் ஏற்படும் போது நம்ம குடும்பமும் சில கட்டங்களில் பஞ்சமாகத்தான் இருக்கப்படும். அந்த நேரத்தில் நாம் ஓங்கி உயர்ந்து கத்தும் போது ஆண்டவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவேன், ஃபர்ஸ்ட் அறிவேன் சொல்றார் ஆண்டவர். நான் அவனுடைய துன்ப துயரங்களை அறிவேன். அடுத்து எனவே
இருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் ஒளியும் நல்ல வந்ததோ நாட்டிற்கு, அதாவது கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி சென்றார்கள். நான் காதால் கேட்டேன், கண்களால் கண்டேன். அடுத்து நான் இறங்கி வருகிறேன். ஆண்டவர் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி வருகிறார். அடுத்ததாக கானான் தேசத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. இப்ப இதுக்கும் உதவிக்கு என்ன ஃபாதர் சம்பந்தம்? இப்ப நம்ம உதவிக்கு நம்ம அதை எப்படி நாங்க பொருள் புரிந்து கொள்வது என்றால், அதை நம்ம எப்படி பார்க்கணும்? அப்ப நம்ம எல்லாம் இல்லைன்னா ஆண்டவருக்கு வேலை இருக்கா? நம்ம இருக்கிறதுனால தான் ஆண்டவருக்கு வேலை இருக்கு. அதான் லூக்கா நற்செய்தியில 1வது அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதுல மரியாவிடம் போய் வானதூதர் ஆண்டவர் மூலமாக உதவி கேட்கக்கூடிய அந்த 31வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார், பெண்களுள் நீர் பேறு பெற்றவர். இந்த வாழ்த்து செய்தி எத்தகையதோ என கலக்கம் கொண்டார் அன்னை மரியா. அதே வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 37வது வசனத்தை வாசிங்க. லூக்கா நற்செய்தி 1:37. ஏனெனில் கடவுளால் இயலாதது முடிஞ்சு. இதான் ஆண்டவருடைய பதில். ஆண்டவர் கேட்கிறார், நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என பேருவா, அவர் பல மக்களுக்கு விடுதலை கொடுப்பார். இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்படிலாம் இருக்கும் நீ பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை, நீ என்ன சொல்ல வர? மனம் எனக்கு உன்னுடைய கர்ப்பத்தை கொடுக்கிறாயா? நான் அதற்குள் என்னுடைய மகனை நான் கருத்தரிக்க வைக்கிறேன், அவன் இவ்வாறு வேலை செய்வான், நீ என்ன சொல்கிறாய் மரியா? உன்னுடைய பதில் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுதுதான் அன்னை மரியா என்ன சொன்னாங்க? அடிமை. அப்ப இயேசு நினைத்திருந்தால் ஒரு 30 வயது இளைஞர்களாக இந்த அவதாரம் எடுத்து வந்திருக்கலாம், இல்லை ஒரு 40 வயதாக வந்திருக்கலாம். 80 வயது மோசையை அழைக்கும் போது அப்ப ஆண்டவர் இயேசுவும் 80 வயசுல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் குழந்தை வடிவத்திலிருந்து வருகிறார் என்றால் தன்னுடைய மக்களை அவர் எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேனா அப்படின்னா, இதான் திருவிழித்துடைய பின்புலம். இன்னும் இருக்கு, இன்னும் எத்தனையோ பேர் கடவுளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம அவ்வளவு முடிக்க முடியாது. அடுத்ததாக உலக போக்கிற்குள் நாம் வருவோம். ஒரு பாட்டி இட்லி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கெல்லாம் வறுமையான காலகட்டம். அப்போ இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கும்போது தினமும் இட்லி வாங்குவோம் அவங்கள்ட்ட. அப்போ இட்லி வாங்கும்போது ஒரு முறை வாங்கலை. அப்போ அவங்க கேட்டாங்க, ஒரு முறை வாங்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது கேட்டாங்க அந்த பாட்டி, ராஜன் ஏன் உனக்கு இட்லி வேணாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பாட்டி வேணாம், பரவாயில்ல பார்த்துக்குறோம். ஏன் வேணாம் சொல்லு அப்படிங்கிட்டாங்க. காசு இல்லை, வேணாம், நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். காசு யாரையா கேட்டேன்? நாளைக்கு பசி வரும், இன்னைக்கு பசியை முதல்ல நீ இன்னைக்கு பசி அடக்கு, காசை நீ நாளைக்கு கூட கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்போ 2 இட்லியை அவங்க கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். அப்புறம் திருப்பி 2 இட்லி சாப்பிட்றோம். அப்போ நான் என்னுடைய மனசுல எழும்பிய கேள்வியை தான் கேட்டேன், ஏன் பாட்டி எந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் எனக்கு நீ உதவி செஞ்ச? எந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில் எனக்கு உதவி செஞ்ச? நாளைக்கே நான் அவனை ஏமாத்திடலாம், நான் சாப்பிடலையும் கூட போய் சொல்லலாம், இல்லை நான் எங்கிட்டாவது கிளம்பி வேற ஊருக்காவது போயிடலாம், நான் உன்ட்ட வாங்கவே இல்லைன்னு போய் கூட சொல்லலாம். அப்ப நீ எப்படி எந்த அடிப்படையில் எனக்கு நீ உதவி செய்தாய் என்று கேட்கும் போது அந்த பாட்டி அழகா சொன்னாங்க, நீ நாளைக்கு காசை கொண்டாந்து கொடுத்தா என் வரவு செலவுல கணக்கு எழுதிக்கிறேன், நீ கொடுக்கல அப்படின்னா என் புண்ணியத்துல கணக்கு எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய உதவிகள் கொண்டாந்து திருப்பி செஞ்சீன்னா என் வரவு செலவுல வரும். நீ செய்யல, ஆனா நான் மனமோந்து உனக்கு உதவி செஞ்சேன், நீ செய்யல, திருப்பி எனக்கு செய்யல, அதை நான் புண்ணிய கணக்குல எழுதி வச்சுக்கிறேன். ஏன்னா வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாது இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். அப்ப உதவி என்பது என்ன? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அடிக்கடி கூப்பிடுவதுதான் உதவி. இப்ப ஒரு ரோட்ல ஒருத்தர் ஒரு பாட்டி போறாங்க, திடீர்னு ஒரு வண்டி லேசா உரசிருச்சு, அப்ப கீழே விழுந்துட்டாங்க. உடனே நம்ம வேமா அங்கிருந்து பாக்குற எல்லாரும் போறோம், திருப்பி எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டு ஆரோக்கிய மாதாவே விரைவாக வந்து அந்த பாட்டிக்கு உதவுங்க, ரோட்ல கிடக்குறாங்க நான் வேண்டுவோம். என்ன செய்யணும்? உதவி செய்யணும், அவ்வளவுதான். இதுதான் உதவி, அவசரத்தில் நாம் செய்யக்கூடிய உதவி. இரண்டாவது, எப்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உதவி செய்து விட்டு அதை நீங்க செஞ்சுன்னு திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா, அப்பதான் கஷ்டமே வரும். நீங்க எதிர்பார்த்து செய்யறீங்க பாத்தீங்களா, அதான் கஷ்டமே வரும். இந்த பெற்றோர்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், அது நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. உங்களுடைய கடமையாக எடுத்திருக்கிறீர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு.
நாளைக்கு அவங்க வளர்ந்து உங்களுக்கு கஞ்சி ஊத்தலைனாலும் நீங்க என்னதான் பண்ணணும்? உங்க கடமையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நிறைவா செஞ்சிட்டீங்க. நீங்க புண்ணிய கணக்குல எழுதிட்டு போயிட்டே இருங்க. அவங்க திருப்பி உங்களுக்கு ஊத்தணுங்கிறது கட்டாயம்தான். ஆனா ஊத்தலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? கம்பல் பண்ண முடியாது. ஒரு தாயினுடைய வயிற்று பசி கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பிள்ளைகள் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கான கணக்கு இறைவனிடத்திலே எழுதப்படும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியை, செய்திருக்கக்கூடிய உதவியை நினைத்து பார்த்து அது திருப்பி வரலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. மாறாக புண்ணிய கணக்குல எழுதி வச்சுட்டு போயிருங்க. ஆண்டவரே, நான் புண்ணிய கணக்குல இதை விடுறேன், நீங்க அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்களே. உண்மையிலேயே இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பாருங்க, ஒரு பாட்டி காய்கறி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் அந்த பாட்டியை காணோம், வரல காய்கறி கடைக்கு. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு, நம்ம காய்கறி வாங்கும் போது ஒருத்தர் நிக்கிறாரு, இன்னொருத்தர் விறுவிறுன்னு வந்தாரு. என்ன ஒரு வாரமா உன்னை ஆளை காணா? என்ன நான் கூட செத்து போயிட்டு என்ன நினைச்சேன். வார்த்தை புரியுதா நுணுக்கம்? நான் கூட நீ செத்து போயிட்டு என்ன நினைச்சேன், ஆனா நீ வந்துட்ட, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆமையா ஒரு வாரம் அந்த எங்க சொந்தக்கார விசேஷம், அதனால போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இருந்தாங்க, உங்களுக்கு தான் அவரைக்காய் பிடிக்குமே எடுங்க, முள்ளங்கி பிடிக்குமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்து அந்த ஐயா அனுப்பிச்சு விட்டுட்டு பக்கத்து நிற்கிற கேட்கிறாரு, ஏமா இவர் கேட்ட கேள்வி எனக்கே பயங்கரமா இருக்கு. இப்ப என்ன இவர் கேட்டிருந்தாருன்னா இழுத்துக்கிட்டு அரைஞ்சிருப்பேன். உன்னை கேட்கும்போது எப்படி பொறுமையா இருந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அட விடுங்க ஐயா, அவருக்கு குழந்தை இல்லை, குறையுள்ள நெஞ்சம் பிறரையும் கரைப்படுத்தும். அந்த அம்மா அவர் தினமும் வந்து வாங்குவவராக மட்டும் பார்க்கவில்லை, அவருக்குள் இருக்கக்கூடிய குறையும் அறிந்திருந்ததனால் அந்த இடத்துல அவர் ஒரு உதவி செய்கிறார். என்ன உதவி? சத்தம் போடாம அமைதியா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இதுதான் மேம்போக்கான உதவி. இன்னைக்கு நம்மளை யாராவது ஏதாவது சிறிதா சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்டுல போய் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, பிறக்க போறது எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவோம். அட்ரா இவனை விடாதரா, நம்மளைய பார்த்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். என்ன காரணம்? என்ன ஏன் இது இந்த இடத்துல நம்ம பொறுமையா இருந்தோம்னா நமக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு சொல்லுவோம் பொறுமை கடலினும் பேர். அப்ப நீங்க பொறுமையா இருக்கும் போதுதான் வாழ்க்கையினுடைய உதவி தேவைப்படுது. இன்னைக்கு நீங்க கடவுளுக்கு நீங்க வேற ஒரு உதவி செய்ய வேணாம். நீங்க கொண்டாந்து காணிக்கையில் அள்ளி கொடுக்க வேணாம். கோயில் கட்டுறதுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். மாறாக கடவுள் கேட்கக்கூடிய உதவி என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி 25:31-46 முடிய உள்ள இறை வசனங்கள் தான். என்னன்னா, நான் பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், அந்நியனா இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், காண வந்தேன். அவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கக்கூடிய உதவி. உடனே நம்ம என்னன்னா இன்னைக்கு என்ன அப்படி நினைக்கிறோம், தாகமா இருக்கிறேன்னா எதுக்கு தாகமா இருக்கிறோம்? தண்ணிக்கு மட்டும் இல்ல, தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கிற கூடாது. இன்னைக்கு ஒரு சிலருக்கு உறவுகளுக்கே தாகமா இருக்கிறார்கள், நற்செய்திக்கு தாகமா இருக்கிறார்கள், நற்செயலுக்கு தாகமா இருக்கிற. நம்மளை யாராவது விசாரிக்க மாட்டாங்களா? நம்மளை யாராவது அன்பா பேச மாட்டாங்களா? ஒரு தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் நான் என்ன பண்றேன்? என்னுடைய வேலை என்ன? நான் எப்படி ஒரு உதவி செய்ய முடியும் இறைவனுக்கு அப்படின்னா அதான் சொல்றாரு, இந்த சின்னஞ்சிறியோருக்கு செய்த உதவிகள் எல்லாம் இதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி. எனக்கு செய்றீங்க, நீங்க எனக்கு செய்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் அன்னை தெரசாட்ட கேட்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க எப்படி உதவி செய்றீங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவாங்க, நான் இவர்களை இவர்களாக பார்க்கவில்லை, ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, மாறாக அவர்களுக்குள் இயேசுவை பார்க்கிறேன், நான் உதவி செய். தொட்டில் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு, அதை கொண்டு வந்ததே அன்னை தெரசா அவர்கள் தான். குழந்தையை பெற்றெடுத்து விட்டு இரவு 12 மணிக்கு வரைக்கும் அந்த தொட்டியில போட்டு விட்டுட்டு அதுல ஒரு மணி இருக்கு, அதை அடிச்சுட்டு போகணும். அந்த மணியை அடிச்சுட்டு போனோன்னா அவங்க வந்து கவலையோட ஒடியார மாட்டாங்க. அன்னை தெரசா அவர்கள் கவலையோட வர மாட்டாங்க. மலர்ந்த முகத்தோடு பெண் குழந்தை வந்தா இன்னைக்கு ஒரு மரியா வந்திருக்கிறார், இன்னைக்கு ஒரு ஆண் குழந்தைனா ஒரு இயேசு வந்திருக்கிறார், வாங்க தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஊதாரி மைந்தல்ல இளைய மகன் வந்தோன பட்டாடை நகை எல்லாம் உடுத்தி கொளுத்த கண்டை அடிப்பாங்களோ அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க. அதைத்தான் இன்று வந்து பார்த்தோம், மதம் கடந்து இன்னைக்கு எத்தனை இந்து சகோதரர்கள் அன்னை தெரசாவுடைய பெயரால் ஒரு முதியோர்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் அன்னை தெரசாவுடைய புகைப்படம் இல்லாமல் ஒரு முதியோர் இல்லமும் இருக்காது. அன்னை தெரசா புகைப்படம் இல்லாமல் எந்த ஒரு நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் இருக்க முடியாது. ஏன்னா அவர்தான் அதற்கான காரணங்கள். அன்னை தெரசா வயசான முகத்தை பார்க்கிறோம். பொதுவா வயசான முகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா மூஞ்சில சுருக்கம் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம எரிச்சலாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அன்னை தெரசா அவர்களை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி வரும். அவங்க அந்த ஒரு தள்ளாத வயதிலும் இன்முகத்தோடு வேலை பார்த்தவர்.
அந்த புகைப்படம் உங்களுக்கு கிடைச்சுன்னா கூட பாருங்களே, அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படி ஒரு அன்பு இருக்கும் அந்த முகத்துல. இன்னைக்கு நம்மிடம் எப்படி நம்முடைய பார்வை இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே உதவி ஆண்டவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு ஆட்கள் தேவை, வேலையாட்களோ குறைவு, அவர்களுக்காக மன்றாடுன்னு சொல்ற. என்ன அந்த வசனம் நல்லா இருக்கும், அறுவடையோ மிகுதி. அப்ப வேலையாட்களுக்காக கிடைக்கும்படி இறை தந்தையிடம் மன்றாடுங்கிறார். இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறோம், இத்தனை பேர், நான் அந்த அறுவடைக்கு நான் தயாராக இருக்கிறேனா, அந்த வேலையாளாக நான் கிடைப்பேனா, நான் மாறுவேனா அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒரு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நீங்க ஒரு கனத்த இதயத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே என்னால் மன்னிக்க முடியவில்லை, விட்டுருங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்கிட்டோம். அவர் பார்க்க வேண்டிய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்க்க வேண்டிய வேலையை அவரை பார்க்க சொல்றோம். இதுதான் பிரச்சனை. அவர் பார்க்கிறது, அவர் தான் நீதிபதி. அதான் இந்த மத்தேயு நற்செய்தி 25:31 இருந்து வாசிக்கிறோம்ல, நான் தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள். கொடுத்தவங்க எல்லாம் எந்த பக்கம்? வலப்பக்கம். கொடுக்காதவங்க எல்லாம், இதான் சொர்க்கம் நரகம். சொர்க்கம்னா என்ன? கடவுளுக்கு உதவி செய்தவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய இடம்தான் சொர்க்கம். கடவுளுக்கு உதவி செய்யாத மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் நரகம். இதுதான் உண்மையான உதாரணம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுக்கு நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேனா? என்னால் முடிந்த உதவி என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பசியா இருக்கிறார்கள், நான் உணவு கொடுக்கிறேன். என்ன பசி? உணவு பசியா, இல்லது அவர்களுக்கான தேவையான இறைவார்த்தை பசியா? தாகமா இருக்கிறேன், அவர்களுக்கு தண்ணீர் தாகமா, இல்லை உறவுகள் தாகமா? என்னை அவர்கள் கரம் பிடித்து விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆடையின்றி இருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு உண்மையிலே தேவைப்படக்கூடிய ஒரு ஆடை தான். அந்த ஆடையே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனவே அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கடவுளை நினைச்சாலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாத ஒரு உண்மை உண்டு. என்னது? கடவுளே நினைச்சாலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது நம்மிடம் இருந்து. என்ன? நம்ம செஞ்ச உதவியை கடவுளே நினைச்சாலும் மறுக்க முடியாது. என் மகன் செஞ்சிருக்கிற அந்த உதவியை கடவுளே நினைச்சாலும் மறுக்கவும் மறக்கவும் முடியாத ஒன்று நாம் செய்த தர்மம், தானத்தை தான். எனவே அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இப்போ ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, உன்னை என்னிடம் கொடு, நான் உனக்கு கருவை கொடுப்பேன். அதான் அன்னை மரியாள்கிட்ட இயக்கப்பட்டது. மரியா, இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நான் கொடுக்கிறேன், நீ தயாராக இருக்கிறாயா? நான் ஆண்டவரின் அடிமை சொன்ன உடனே இயேசு அங்கு கருத்தரிக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன சொல்ல போறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர், நான் உன் அடிமை, என் மனதிற்குள் மன்னிப்பை விதையும், என் மனசுக்குள் பொறுமையை விதையும். பொறுமை என்ற அந்த உதவி நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பொண்ணும் பொருளும் அல்ல, பொறுமையா இருக்கிறோம் அப்படின்னாலே பெரிய உதவிதான். மாமியார் மருமகள், மாமனார், கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் சண்டை, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்க வேண்டும், அது ஒரு எல்லை இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? எப்படி நம்மளுடைய கோபத்தை காட்டுவோம் என்றால், இப்ப கணவன் இருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்காங்கன்னா, ஒரு மனைவி எப்படி கோபத்தை காட்டுவாங்க வீட்டுல? நீங்க எப்படி காட்டுவீங்க? எங்க ஊர்ல எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, கோபத்தை, இப்ப யாராவது வந்தது பிடிக்கல, ஒன்னும் பிறந்தது பிடிக்கல, பெத்ததை பிடிக்கல, கட்டினது பிடிக்கல அப்படின்னா எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து டம்முன்னு போடுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான், சரி இடி இடிக்குது, இடி இடிக்குது, இன்னைக்கு இந்த வீட்டுல 2 வடை போகுது, நம்ம தப்பிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கணும். ஒரு பாத்திரம் விழுந்தா ஏதோ அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு, வார்த்தை கசப்பு. ஒரு கூட நிறைய பாத்திரம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வார கடுப்பா இருக்கும். ஒரு வார அதே பாத்திரங்கள் வீட்டுக்கு வெளியில விழுகுதுன்னா இது 1 வருஷ கடுப்பு. உடனே நடந்தது பைய விழுகும், 1 வாரமா நடந்தது டொம்முன்னு விழுகும், 1 வருஷமா நடந்தது தூரத்துல விழுகும். அப்ப என்ன உதவியை நான் செய்ய போகிறேன்? என்னுடைய கோபத்தை நான் எப்படி கொண்டு வருகிறேன்? அந்த இடத்துல பொறுமையாக இருக்கும்போது எனக்கான உதவி இருக்குது. அப்ப எனக்கான அந்த நிலை என்ன? அந்த நிலைப்பாடு என்ன? இயேசுவுக்கு நான் எந்த விதத்தில் உதவி செய்ய போகிறேன்? ஒரு வெரானிக்காவை போல நாம் உதவி செய்ய போகிறோமா, இல்லை ஒரு சிமியோனை போல நாமும் அவரோடு சேர்ந்து சிலுவையை சுமக்க போகிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தாயும் மகனும் 4ஆம் ஸ்தலத்துல சந்திக்கும் போது அங்கு என்ன பேசியிருப்பார்கள்? அப்ப ஒரு தாய் தன் மகனை சிலுவையை தூக்கி செல்ல எப்படி உதவி இருப்பார்? ஒரு சாதாரண தாயா இருந்தா ஒரு சிலுவையை போட்டுட்டு வா இயேசு, நம்ம போவோம். 5000 பேருக்கு உணவு கொடுத்த 5 பேர் கூட வரலையடா, 3 வருஷமா 12 பேரை கூட்டிக்கிட்டு தெரிஞ்ச, அதுல ஒருத்தன் உன்னை காட்டி கொடுத்துட்டான், 10 பேர் ஆளக்கானா, ஒருத்தன் சின்ன பையன், அவன் என் கூட இருக்கிறான், என்ன பண்ண சொல்ற? கிளம்பு, நம்பிக்கை துரோகம் நிறைந்த உலகம் இது அப்படின்னு இருந்தாருன்னா ஆண்டவர் விண்ணுலகத்துக்கு போயிருக்கவே மாட்டார். விவேகானந்தர் சொல்லுகிறார், அந்த பாலி மொழியில பாத்தீங்கன்னா, விவேகானந்தருடைய தாய்மொழி பாலி மொழி. இப்போ ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னுரை எழுதுவாங்க.
பாலி மொழியில் உள்ள திருவுலியத்திற்கு முன்னுரை எழுதியவர் விவேகானந்தர். அதுல அழகா எழுதியிருப்பார், இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இறக்கும் போது ஆண்டவரே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற ஒற்றை வார்த்தை சொல்லவில்லை என்றால் இவரை நான் இறைவனாகவே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார். அவ்வளவு துன்பங்களிலும் இறைவன் தன்னுடைய புண்ணிய கணக்கில் எழுதி வைக்கிறார், ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று. வந்ததென்றால் அது வரவுல போற்றார். ஒரு செல்வந்தன் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அப்ப சொல்றார் ஆண்டவர், நீ இப்படி செய்யணும்னா இப்படிப்பட்ட உதவிகளை செய்யணும். என்ன உதவி? இருக்கிறத வித்து. உடனே அவர் என்ன சொல்றார்? முக வாட்டத்தோடு சென்று விடுகிறார். ஏன்னா அவர்கிட்ட அதிகமான சொத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அறுவடை மிகுதியாக இருக்கிறது, உதவி வேண்டியவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், உதவி செய்ய அறுவடைக்கு தேவையான ஆட்களாக மாறுவீர்களா என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். நம் மாற தயாராக இருப்போம். நற்கருணை ஆண்டவரிடம் அதற்கான வரங்களை வேண்டி முழங்கால் படியிட்டு மாண்புயிர் கீதம் பாடி ஆண்டவரை புகழ்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய வாழ்வை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவள்ளுவம் ஆகியவற்றில் மறைந்தோடு மறந்துள்ளார். கோவமே பின் பலனை இடைவிடாமல் புரிந்து உணர்ந்த அருள்வீரா, உம்மோடு கூடிய ஆவினால் இருவராம் என்றென்றும் வாழும் ஆட்சி செய்கின்ற அவர்களுடைய எனது பாவங்களால் உமது அன்பை இழந்தேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என உள்ளத்தில் உறுதி எடுத்துக் கொண்ட நான், வறண்டதும் விடாய்த்ததுமான நமது வாழ்வை செழிப்பாக்க மழையைப் போல வரும் ஏசையா, என் வாழ்வை நற்கனி தரும் நல்ல நிலமாக மாற்றும் ஏசையா. மழையைப் போல